அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்த சூழலிலும் நான் அதிமுகவை விட்டு போக மாட்டேன் என திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் எம்எல்ஏ ரீமா ரோஸ் உறுதியளித்திருக்கிறார். அதிமுகவிற்கு என்றும் உண்மையாக இருப்பேன் என்றும் கட்சியினருக்கும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் ரீமா ரோஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல ரீமா ரோஸ் அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதுல ஒவ்வொருவரும் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்ததாகவும், அப்போது பேசும்போது ரீமா ரோஸ் அவர்கள் எனக்கு கட்சியில் இணைத்ததோடு மட்டுமில்லாமல் உடனடியாக எனக்கு எம்எல்ஏ போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் கொடுத்தீர்கள், எம்எல்ஏ ஆக்கினீர்கள். எந்த சூழலிலும் அதிமுகவை விட்டு நான் போக மாட்டேன், இந்த கட்சிக்காக என்றும் உண்மையாக இருப்பேன், உங்களுக்கும் உறுதுணையாக இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை மட்டும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாகிகள் கூட்டத்துல இப்படியாக ரீமா ரோஸ் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கட்சி எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டு என்றுமே கட்சிக்கு உண்மையாக இருப்பேன் என்று ரீமா ரோஸ் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பல்வேறு தகவல்கள் ரீமா ரோஸ் குறித்து சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வந்த சூழ்நிலையில இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில ரீமா ரோஸினுடைய பேச்சு அமைந்திருப்பதாக அதிமுக நிர்வாகிகள் தரப்புல பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட சார்பாக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதுல முக்கிய நிர்வாகிகளாக முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி மற்றும் முன்னாள் எம்பி பாக்குமார் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தை புறக்கணித்த நிலையில இந்த நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற்றது. நிர்வாகிகள் கூட்டத்தில் ரீமா ரோஸ் இப்படி பேசியிருக்கிறார். கட்சிக்கு என்றும் உண்மையாக இருப்பேன் என்றும் எந்த சூழலிலும் அதிமுகவை விட்டு போக மாட்டேன் என்று ரீமா ரோஸ் பேசியிருக்கிறார்.